எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பலனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு நிச்சயம் பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 12ஆம் தேதி 2024 ஆண்டு சனிக்கிழமை. இந்நாள் பார்த்தீங்கன்னா விஜயதசமி நன்னாள். இந்த விஜயதசமி நன்னாளில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயதசமி வெற்றியை தரும் நாள். விஜயதசமி நாள் பொதுவாக இந்த விஜயதசமி நாளில் நாம் என்ன விதமான செயலினை செய்தாலும் அந்த செயல் எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும் என்பது உண்மையான ஒரு வார்த்தை. ஏன்னா இதனுடைய பேர்லேயே பாருங்கள், விஜயதசமி. விஜயனா வெற்றின்னு அர்த்தம். ஸோ வெற்றியை கொடுக்கும் திருநாள் விஜயதசமி திருநாள். ஸோ இந்த விஜயதசமி திருநாளில் நம்ம என்ன செயலை நீங்கள் ஆரம்பித்தாலும் அந்த செயல் எந்த விதமான தடையும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் அது எப்படி தொடங்குனீங்களோ அதன்படி நல்லபடியாக நடந்து முடியும் என்பது உண்மையான ஒரு சத்திய வாக்கு. ஸோ அதனால தான் விஜயதசமி நாளில் புதுவிதமான விஷயங்களை தொடங்குங்க, ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த விஜயதசமி திருநாளில் நாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா அரிசி தாந்திரிகம், அரிசியில் எழுதக்கூடிய அரிசி தாந்திரிகம் என்று இதை நாம் சொல்கிறோம். இதை செய்யறதுனால உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் யாவும் கிடைக்கும். இந்த அரிசி தாந்திரிகத்தை நீங்கள் செய்யறதுனால பொதுவாக இந்த அரிசி அப்படிங்கிறது சந்திரனினுடைய அம்சம் பெற்றது. இந்த அரிசியில் நாம் எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் அரிசியிலையும் மஞ்சளையும் கலந்து அதை அக்ஷதைன்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்தும். அக்ஷதை அப்படின்னா அதிகரிப்பது, அதாவது அதை விருத்தி பண்ணி கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். ஒரு சுபகாரியத்தில் அக்ஷதை வைக்கணும், விருத்தி பண்ணி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அது மாதிரி அக்ஷதை அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னும் அர்த்தம். ஸோ இந்த அரிசியில் அவ்வளவு சக்தி இருக்குது. இந்த அரிசியில் நாம் செய்யக்கூடிய தாந்திரீகங்கள் ஏராளம். அதில் ஒன்று தான் இந்த அரிசி தாந்திரீகம். இதை விஜயதசமி நாளில் காலையில் 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள் செய்ய வேண்டும். அது ஏங்க இந்த பர்டிகுலர் டைமில் தான் செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோரை விதியின்படி நீங்கள் இந்த விஜயதசமி நாள் அக்டோபர் 12ஆம் தேதி காலையில் 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள் நல்ல நேரம் பார்த்து வரும் சுக்கிரஹோரையாக வருகிறது. இந்த டைமிங்கில் தான் நீங்கள் செய்யணும். இந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தட்டில் பச்சரிசியை கொட்டிட்டு அதை பரப்பிட்டு அதில் நீங்கள் உங்கள் வலதுகை மோதிர விரலால் விரும்பியதை எழுத வேண்டும். நீங்கள் என்ன மனசில் ஆசைப்பட்டு எழுதுறீங்களோ அதை சிரத்தையோடு இறைவனை வேண்டி அது எந்த விதமான தடையும் இல்லாமல் நடந்து முடிய வேண்டும், நிறைவேற வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நீங்கள் எழுத வேண்டும். இப்படி நீங்கள் எழுதக்கூடிய பட்சத்திலே உங்களுடைய ஆசை, உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே இல்லை. இது இப்படி எழுதிட்டு மகாலட்சுமியை வேண்டிட்டு பிறகு நீங்கள் பூஜை செய்யலாம். எப்பயும் போல் உங்களுடைய விஜயதசமி பூஜையை நீங்கள் தொடங்கலாம். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த விஜயதசமி பூஜையை நீங்கள் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஒரு 4 மணி 5 மணிக்கு மேலே அந்த தட்டில் ஒட்டப்பட்ட பச்சரிசி நீங்கள் எடுத்துட்டு உங்களோட கையில் எடுத்துட்டு உங்களோட தலையை வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் 3 முறை சுற்றிட்டு பூச்செடிக்கு அடியில் அந்த அரிசியை போட்டு விடுங்கள். அவ்வளவுதான்.
ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தான். உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்குலான வழிபாட்டு முறைகள், பெரிய அளவுக்குலான ஒரு கஷ்டத்தை கொடுக்குற, பொருட்செலவை கொடுக்குற வழிபாட்டு முறையாக இல்லை. வெறும் அரிசியில் நம்ம எழுதுகிறோம், அந்த பர்டிகுலர் டைமில் எழுதுகிறோம். இப்படி சுக்கிரஹோரையிலே இந்த அரிசியில் நாம் விரும்பியதை எழுதி இறைவனிடத்தில் வைத்து வேண்டுதலை வைத்து நாம் வழிபாடுகளை செய்யும்போது நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல், பிரார்த்தனை எவ்வளவு பெரிய அளவுக்கு இருந்தாலும் சரி, அந்த பிரார்த்தனையும் வேண்டுதலும் தேவையும் எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அரிசி தாந்திரிகம் அப்படின்னுட்டு நாம் அதை பேரை வந்து சொல்கிறோம். இந்த ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை ஆண்கள், பெண்கள் என அனைவரும் செய்யலாம். இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயமில்லை. அனைவரும் செய்யலாம். செய்து நிச்சயமான முறையில் பயனினை அடையலாம். அதே மாதிரி இந்த அக்ஷய திருதியை நாளன்று கட்டாயமாக இந்த ஒரு பரிகாரத்தை எல்லாரும் செய்யணும்னாலும் குறிப்பிட்டு இந்த 5 ராசிக்காரர்கள் செய்வது என்பது சிறப்பான பலனினை கொடுக்கும். அது யாராருன்னா ரிஷப ராசிக்காரங்க, சிம்மம் ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க. இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த அக்ஷய திருதியை திருநாளாகப்பட்டது ஒரு சிறப்பு வாய்ந்த திருநாளாக வருகிறது. இந்த அக்ஷய திருதிக்கு பிறகு இந்த 5 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையும் அப்படியே அடியோடு மாறப்போகிறது. இந்த 5 ராசிக்காரர்களுடைய வாழ்விலே ஒளிவட்டம் வீசப்போகிறது. தொழில் தடை, வியாபார தடை, செல்வத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை என்று பிரச்சனைகளில், எண்ணற்ற பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் இந்த 5 ராசிக்காரர்கள் அவசியம் இந்த அரிசியில் எழுதக்கூடிய இந்த விஷயத்தை இந்த 5 ராசிக்காரர்களும் இந்த விஜயதசமி நாளன்று இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்தார்களே என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வெற்றி மேல் வெற்றி கிடைத்திடுங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை. விஜயதசமி நாளன்று என்ன மனதில் நினைத்து மற்றவர்களுக்கு தானங்களை வழங்கினாலும் அந்த தானத்துக்கான பலன் பன்மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும். பொதுவாக விஜயதசமி நாளன்று இனிப்பு தானத்தை கொடுத்து நாம் வணங்கி வேண்டிக் கொண்டோம் என்று சொன்னால் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இனிப்பு தானம் அது ஏதோ ஒரு இனிப்பாக இருக்கலாம். அதுவும் இந்த பர்டிகுலரி இந்த 5 ராசிக்காரர்கள் அந்த இனிப்பு தானத்தை கொடுத்து வேண்டிக் கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்று எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்துணையும் நீங்குவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ இந்த 5 ராசிக்காரர்களும் இந்த அரிசி தாந்திரிகத்தை அவசியம் செய்யுங்கள். அரிசியில் எழுதுங்கள். வேண்டியதை, விரும்பியதை அப்படியே பெற்று பயனடையுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.